விசுவாசத்தில் இல்லாமல் போகிறதுக்கு இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, அநேக போதகர்கள் அப்படி இருக்கிறார்கள். இதை நான் கண்கூடாக பார்த்தபடினாலே நிதர்சனமாக பேசலாமா வேண்டாமா என்று யோசித்து தெளிவாக தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலோடு நான் சொல்லுகிறேன், இன்று அநேக போதகர்களும் இப்படிப்பட்ட தடுமாற்றங்களிலே இருக்கிறார்கள். அன்று அர்ப்பணிப்பாக ஊழியம் செய்து சோற்றுக்கில்லாமல் தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து ஊழியம் செய்த அதே இந்தியாவில் தான் இன்றைய காலகட்டங்களிலே சபைகளுக்குள்ளான சீர்கேடுகள் பெருகி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பண ஆசை உள்ளவர்களாக மாறி போன. ஊழியம் செய்ய அந்த காலத்தில் இயேசு சொன்னார், இயேசு சொன்னதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஊரா போங்க, எந்த வீடுகள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த வீட்டில் தங்கியிருங்க, அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை ஆரம்பிங்க, அப்படியே போய் சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போங்க, செருப்பு கூட போடாதீங்க அப்படியெல்லாம் சொன்ன காலத்தில் ஊழியங்கள் மிகப்பெரிய ஒரு மகிமையாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து தான் தேவன் ஊழியத்தை செய்ய சொல்லுகிறார், அல்லது அந்தந்த நேரத்தில் தேவையானதை கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்கு உடனடியாக நான் பணக்காரனாக வேண்டும், உடனடியாக நான் புகழ் பெற வேண்டும், ஊழியத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை கட்டுறது கர்த்தருடைய வேலைங்க. கர்த்தருடைய ஊழியம் கர்த்தர் கட்டுவார். அவர் சொல்றதை மாத்திரம் செய்கிற ஒரு நல்ல வேலைக்காரனாக வேலைக்காரியாக இருந்தால் மாத்திரம் போதும் என்பதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே புற்றோடு போன கேன்சர், புறையேறி போனதான ஒரு சர்ப்பம் இருக்குமானால் அது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்கிற அநேக ஊழியர்கள் பண ஆசையினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பொருள் ஆசையினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சபைக்கென்று தனியாக வாங்குகிறாங்க, குடும்பத்திற்கென்று தனியாக வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் தேவனை பார்த்து வாழ வேண்டிய அநேக தேவனுடைய ஊழியர்கள் என்று விசுவாசிகளை பார்த்து என்னென்ன விதத்தில் பணம் வாங்க முடியுமோ வஞ்சிக்கிறார்கள், வாங்குகிறார்கள். இது மாத்திரமல்ல, இன்னைக்கு டிஜிட்டலாக மாறிடுச்சு. இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி எல்லாவற்றிலும் மக்களை சுரண்டி பிடுங்குகிற ஒரு மக்களாக மாறி போனார்கள், ஊழியர்களாக மாறி போயிருக்கிறாங்க. சபைகளுக்குள் பிரச்சனைகள் இருக்கு. குரூப்பிசம் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது, கேஸ்டிசம் இருக்கத்தான் செய்யுது. சபைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிசாசின் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி, காதல். இங்கே சபைகளுக்குள்ள காதல் இருக்குது. வாலிப யூத் மீட்டிங்கில் இருக்கிற பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது. அது மாத்திரமல்ல, உடன் ஊழியர்கள் அவர்கள் கேர்சல் நடத்த போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி அநேக விசுவாச பெண்களிடம் தவறாக நடக்கிற சம்பவங்களை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். சபைக்குள் மந்திரவாதங்கள் வந்திருக்கிறது. அது ஆதியிலே இருந்துச்சு. பாருங்கள், சீமோன் காரியத்திலே நான் சொல்கிறேன் இருந்துச்சு. பவுல் போன இடங்களெல்லாம் மந்திரவாதிகளை கடிந்து சபித்தார். ஆனால் பூஜாசாரிகளை அவர்கள் கடிந்து கொண்டார். அவர்கள் மூலம்தான் பவுலுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, யூதர்கள் மூலம்தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபையில் என்ன நடக்குது? அற்புதங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம். வார்த்தையை கேட்கிற சபைகள்